ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காலையில் நான் சீக்கிரமே வீடியோ போட்டுட்டேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ தான் சமைக்கும் போது சரின்னு சொல்லிட்டு வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு சரி வீடியோ பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னென்ன சொல்கிறேன், நான் என்னது கலரு லிப்டிக்கை தடவி விட்டுட்டு தான் அந்த நாடகம் போடுறோம். இதை இந்த காசை வாங்கி திங்கிறதுக்கு குடும்பமே தின்னோம்னு சொல்லி என் பிள்ளைகளை வேற சொல்கிறா. அது எப்படிங்க ஒருத்தவங்க அடிப்பட்ட காசையோ இல்லை ஒருத்தவங்க வயிற்றுச்சல்லையோ வேதனையில் இருக்கிற காசை வாங்கி சாப்பிட்டா செமிக்குமா அப்படின்னு சொல்லி இல்லாத பஞ்சு டைலாக்கெல்லாம் பேசுறில்ல. நீ திங்கிறதே ஊரடிச்சு உலையில போட்டு தானடா தின்னுக்கிட்டு இருக்கீங்க குடும்பத்தோட. நான் கேட்குறேன், நீ எங்கடா உழைச்சி திங்கிற? நல்லா கேட்டுக்கங்க. சாதாரண சிராய்ப்பு தான். ஐசிஓவில் இருக்கிறவங்க இப்போல்லாம் ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி வர முடியாது. இந்த நல்லா அந்த கண்ணத்தில் பாருங்கள், இங்கே பிடிச்சி சிறச்சிருக்கு. இங்கனக்குள்ளே கண்ணில் அடிபட்டனால ரத்த கட்டாயிருக்கு. உடம்பெல்லாம் லேசாக சிராய்ப்பாயிருக்கு. இந்த காயத்துக்கு எந்த கூமுட்டை போய் ஐசிஓவில் வைப்பான்? இப்போ இவன் யாரை முட்டாளாக்குறான், யாரை பைத்தியக்காரி ஆக்குறான் சொல்லுங்க பார்ப்போம். கேட்டால் சொல்கிறேன், அப்படியே அதே பொய்யா கூட இருக்கட்டுமே. என் மைங்க 2 பேரும் எப்படி உட்காந்துருப்பாங்க? பணம்னா புடமே வாயை தொடக்கம். ஏன் உன் வீட்டில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து வச்சு நீங்கள் இந்த பிளான் போட்டிருக்க மாட்டீங்களா? நான் கேட்குறேன், 108 கூட்டிகிட்டு வந்தாங்க. நீ ஐசிஓவில் வச்சுருந்ததே ப்ராடுன்னு சொல்லிவிட்டு உண்மை வெளியே வந்துருச்சு. நீ 108 தான் கூட்டிகிட்டு போனாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஏன் ஓ மையன் வண்டியில் கூட்டிகிட்டு வந்துருக்க மாட்டானா? இல்லை உன் சின்ன மையன் வண்டியில் கூட்டிகிட்டு வந்துருக்க மாட்டானா? இல்லை நீ போய் கூட நீ வண்டியில் கூட்டிகிட்டு வந்துருக்க மாட்டியா? 108க்கு 500 கொடுத்தேன், 2000 கொடுத்தேன், 5000 கொடுத்தேன்னு சொல்லி ப்ராடு மேலே ப்ராடு பேசி பித்தலாட்டத்தை பேசி மக்கள்கிட்ட காசு கொடுங்க தானடா அந்த ப்ளாடு போட்டேன். இப்பயும் நான் சொல்லுவாங்க, இவனுக்கு இவ்வளோ பெருசு சுகர் புண்ணு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா? பூராமே பொய். இவன் என்னை சொல்லுன்னு சொன்னேன், அதனால் சொன்னேன். இவங்களுக்கெல்லாம் யாருக்கு ஐசிஓவில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு அப்போல்லாம் இழுக்கலை. நல்லா தான் இருக்கிறா. ஐசியூவோட அட்மிட் பண்ணவா 1/2 மணி நேரத்தில் எப்படிங்க முதல் நாள் ஐசியூவோடவா, மறுநாள் கம்யூனிட்டி போஸ்ட்டான். இவன் பீஸு கட்டுறான். அந்த போட்டோவை பார்த்தா அவன் போட்டிருக்கான் மக்களுக்கு நடுவில். இவன் பார்த்தா மறுநாள் காலையில் போய் உட்காந்து போட்டோ போட்டிருக்கான். இது எந்த ஊரில்? ஐசியூன்னா எப்படி இருக்கும்? டிக்கு 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 டிக்குன்னு சவுண்டு வரும்ல. 2வது வேற அந்த ஆஸ்பத்திரி நொட்டா வேற பேசுகிறேன். நீ கிளிக்கிற கிளிக்கு நீ இருக்கிறவங்களெல்லாம் பேசுவியா? நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. இவன் எவ்வளோ ப்ராடுக்காரன், பித்தலாட்டக்காரன், முள்ள மாதிரி பைய, முடிச்சவைக்கு பைய அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஐயோ, அந்த வீடியோ வேறு இதில் வெளில வச்சுருக்கேன். இவன் எப்படி காலில் விழுந்து, எப்பா நான் இந்த மாதிரிலாம் நடக்கிறதெல்லாம் நீ உண்மையை சொல்லிடாதப்பா, நீ சொன்னாதாப்பா மக்கள் நம்புவாங்க, நீ ஆதாரத்தோடு போடுறேங்கிறேன். நானும் ஏகப்பட்ட ஆதாரம் வச்சுருக்கேன். ஆனால் போய் தொலைது இவங்கிட்ட போய் என்னத்தை நம்ம போய் இது ஆதாரம் போட போகிறோம், வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். சரி உருட்டுறதா உருட்டிட்டு போட்டுவிட்டு என்னமோ என் பொண்டாட்டி காசை நான் என்ன பண்ணுவேன்? ஏன் வாங்கி கொடுத்தில்ல? வண்டிக்காரனுக்கு வரைக்கும் வாங்கி எவ்வளோ ரூபா கொடுத்த? 50,000 இல்லை, 1,00,000 ரூபா நீ வாங்கி கொடுத்துருக்க. உனக்கு வந்த காசு 1,00,000 ரூபா வரைக்கும் எனக்கு தகவல் வந்துருச்சு. நீ எங்கே ஓன் பேரில் போட்டால் நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி உன் மைங்க 2 பேர்லேயும் மாற்றி மாற்றி போட சொல்லி நீ காசு வசூல் வேட்டா பண்ணியிருக்க. எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை வரைக்கும் எடுத்து அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி அடிபட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள்லாம் காசு போட்டோம். இது எப்படி சூர்யா உண்மையாக பொய்யானா? நான் என்ன கேட்குறேன்னா, ஐசியூவில் போனவன் எப்படிங்க இவ்வளோ பேச்சு பேச முடியும், இவ்வளோ கத்த முடியும்? என்னங்க நீங்களாம் அப்படி இருக்கீங்க? நான் தான் கூப்பிட்டேன், நீங்களாம் படித்தவங்க தானே. ஒரு நிமிஷம் இருங்க. இவன் போட்டிருக்க வீடியோவுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன். லாஸ்ட்டாக இவன் எந்த உண்மையும் நான் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்கு அவன் என்னை எப்படி தாஜா பண்ணியிருக்காங்கிறத இந்த வீடியோவோட நான் மிங்கிள் பண்ணி போடுறேன். நீங்கள் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கங்க, சரியா? இப்போ அவனை என்னென்ன பாருங்கள். மக்கள் இவனை உண்மைன்னு நம்பியிருந்தா 51 கமெண்ட் தான் போட்டிருக்காங்க. 150 51 லைக்கு, 150 கமெண்ட். வீடியோ போட்டு 1/2 மணி நேரத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நேற்று உன் கூத்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி உன் உடன்பிறவா சகோதரியின் கோபத்துக்கு ஆளாய் என்பதுதான் உண்மை. ஆமாம், அப்படியே ஒட்டிக்கிட்டு பிறந்தாங்க. அப்படியே பிரசவம் இவன் தான் பார்த்தேன். போய்ப்பா இவ்வளோ தூரம் பார்த்து ஒரு வயசில் மூத்தவன் மன்னிப்பு கேட்டோன்னா பெரிய டான் டக்கர் மாதிரி பேசினா. டக்கராகவே இருந்துக்கிட்டோம், நாங்கள் டானாகவே இருந்துக்கிறோம். போடா வேலை மேலே பார்த்துட்டு வெண்ணைகளா, நீ நல்லவன் மாதிரி நடிக்காத. அவளுக்கு என்ன பயில் சப்போர்ட் நீ தான். சும்மா வீடியோ என்ன பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொல்கிற. என்னமோ இங்கிலீஷில் போட்டிருக்கேன், எனக்கு ஒன்றும் பொருளை. நீங்கள் 3 பேரும் பேசுகிறது எல்லாமே பொய். யாரும் மக்கள் நம்ப வேண்டாம். அப்படியா? அப்போ எனக்கு இவனுக்கு சுகர் புண்ணு வந்தது எல்லாம் பொய், அவளுக்கு அடிபட்டதும் பொய். 2வது இன்னொன்று சொல்லியிருந்தா, இருங்க பேச்சுவாக்கில் மறந்துடாம. யூரின் இவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, யூரின் சிகப்பாக வருது அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன தெரியுங்கிறியே? ஏண்டா தூமையை குடிக்கி, சாண்டையை குடிக்கி, வெக்கம் கட்டவனே, மானம் கட்டவனே, சூடு கட்டவனே, சுரணை கட்டவனே, சோத்துல உப்பு போடாமல் திங்கிறவனே, ஒரு வாட்டி ஒன்றுக்கு போகிறப்ப நான் தானே உன்னை கூப்பிட்டு காமிச்சேன். இங்கே பாடுறா ஒன்றுக்குள்ள ரத்தமாக போகுதுன்னு தானே பலரிக்கிட்டு ஓடினேன்.
அப்புறம் என்ன ஒன்றுக்கு வந்து ரத்தமாக வந்துச்சானு நீ என்ன குடிச்சா பார்க்குறேன்னா வேணா பிடிச்சி தரவா 4 முடக்கு குடிக்காமையா இருக்க அதையும் தான் நான் குடிச்சிட்டேன் அப்புறம் என்னத்த பேசுகிற தூமையை குடிக்கி சாண்டையை குடிக்கி பேசுகிறான் பாரு நார் அடிச்சு போடுவேன்டா 4 சவுத்துக்குள்ள நடக்கிறத பேசக்கூடாதுன்னு நான் பொத்திக்கிட்டு அமைதியாக இருக்கேன் என்னை மீண்டும் மீண்டும் வாயை புடுங்காதான் நாரி போயிடுவேன் நான் சொல்லிவிட்டேன் இங்கே பாருங்க பேசுறது எல்லாமே உங்களுக்கு பொய் ஏங்க எல்லாமே உங்களுக்கு பொய்யாங்க இந்த பாருங்க நல்லா கட்ட பக்கத்தில் இது பொய்யா அதுக்கப்புறம் இந்த மூஞ்சி இருந்தா பாருங்க இது பொய்யா இன்னும் தான் இங்கனக்குள்ளார இந்தாங்க இது பொய்யா இது எல்லாமே பொய்யா உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே அடிபட்டாலும் அடித்தாலும் எல்லாத்தையும் ஆமாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு போவேன் சரிங்களா ஒரு நிமிஷம் இருக்க வர்றேன் அடுப்பில் சோறு வச்சுட்டு வந்தேன் இப்போ புல்லாக வச்சுட்டு போகும்போது சலன்னு பொங்கி ஊற்றிருச்சு அதுதான் சொல்கிறேன் வீடியோ போகிற வந்தாலே மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் பேசிதானே நீ கலெக்ஷன் போட்ட இதில் ஏன் நடிக்கிற சூப்பராக சொன்னீங்களா கரெக்டாக சொன்னீங்களா எவங்க ஒரே நாள் ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டு மறுநாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மறுநாள் இவ எப்படிங்க கம்யூனிட்டி போஸ்ட் போட முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் லேசாக ஏதோ உனக்குள்ளார லைட்டாக சராச்சிட்டாங்க இதுக்கு ஐசியூக்குள்ளே கொண்டு போவாங்களா ஏன் அவளுக்கு என்ன இழுத்துக்கிட்டா கிடக்குது நான் தான் சொல்கிறேன்ல கண்ணில் விட்டு ஏற்றானே தொண்டையில் விட்டு ஏற்றாமல் போயிட்டேன் நானாக ரொம்ப கவலைப்படுறேன் ஏன்னா மற்றது இருந்து தொண்டை போச்சுன்னு வச்சுக்கவே பேச முடியாது இந்த காலையில் கூட உட்காந்துக்கிட்டு இவளே காணா பூனான்னு பேசிக்கிட்டு இருக்கலாம் இவளுக்கு வேற வேலை பூனாவே கிடையாது போல இருக்கு வெட்டி உங்கள் வாயி நீங்கள் உருட்டுங்க நீங்கள் திருந்த போவதே இல்லை திருந்திட்டா மட்டும் அப்படியே செலவு வச்சுருவீங்க மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்தில் எனவே பணம் போடுறவன் சொல்லியிருக்கான் அதான் அந்த ரிப்போர்ட்டு கேட்குறான் சூப்பரான கொஸ்டின் சரியா நல்லா கேட்டுக்கங்க சரத்துக்கிட்ட போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணான்ல அது புள்ளப்பெக்கா தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணினான்னு சொல்லி நான் எவ்வளோ கூவுன்னு கூவி எவ்வளோ கத்துன்னு கத்தி அவள் புள்ளப்பெக்கா பண்ண ஆப்ரேஷன்டா அவளுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன்லாம் வந்து எப்போ பண்ணிட்டாங்கடா இவங்க புள்ளப்பெக்கா போட்ட பிளான்றான்னு நான் சொன்னனா சொல்லலையா எவனாவது நம்புனீங்களா இப்போ வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டு இவனுக்கே தெரியாது எவன் புருஷன் சொல்கிற கூத்தியா பையா இருக்கான் பார்த்தியா இந்த இவளுக்கு ஆனந்த பொண்டாட்டியோட வப்பாட்டி புருஷன் இருக்கான் பார்த்தியா அவனுக்கே தெரியாத அவன் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணான்னு கேட்டால் புருஷனா ஒன்று தெரிஞ்சுக்க இப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னா என்ன பண்ணுது ஏது பண்ணுது அந்த டாக்டர் சீட்டு இருக்கும் மாத்திரை இருக்கும் மெடிக்கலில் போய் கேட்டாலே இது எதுக்கு போடுறாங்கன்னு சொல்லி கேட்பாங்க இப்போ வரைக்கும் இவ புள்ளப்பக்க பண்ணன ஆப்ரேஷன் உங்கள் யாருக்காவது தெரியுமா இல்லை நான் ஏதாவது இப்போ வரைக்கும் போய் சொல்லியிருக்கேனா இவன் ஐசியூவில் போய் அதை எடுத்தேன் இப்படி எடுத்தேங்கிறான்ல ரிப்போர்ட்டு எங்கே ஸ்கேன் எடுத்த ரிப்போர்ட்டு எங்கே அந்த ஸ்கேனில் வந்து கிட்னி சட்னி ஆச்சா சட்னி சாம்பார் ஆச்சான்னு ஏன் மக்கள்கிட்ட காட்டலை என்னை காமிச்சான் தெரியுமா ஒரு வாட்டி முதுகில் ஸ்கேன் எடுத்ததை வந்து என் முதுகு தண்டு இந்த எலும்பு இந்த நடு எலும்பு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் காமிச்சான்ல அதே மாதிரி திலீப்பாவுக்கு வந்து தலையில் வந்து அடிபட்டுருக்கா என்னன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணோம் அந்த ரிப்போர்ட் இருக்கா அதையும் எடுத்து நான் காமிச்சல நாங்கள் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனால் என்ன செலவு என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆதாரத்தோடு காட்டுறல இந்த எச்சக்கலை பையன் மட்டும் ஏன் காட்ட மாட்டேங்கிறான் இந்த எச்ச பொறுக்கி நான் இந்த அவுசாரியும் எதுக்கு காட்ட மாட்டேங்கிறான் இவங்க 2 பேருமே நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட இவங்க 2 பேரும் பிளான் போட்டு தான் ஆனதுக்கு 13 வருஷமா இவன் கூட்டி கொடுத்து அந்த காசுல தான் இவங்க வீடு வாங்கியிருக்காங்க அந்த காசுல தான் அவளுக்கு சிலிக்கான ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் சரத்துக்கிட்ட 4 வருஷமா வந்து விட்டு நான் சரத்துக்கிட்டே வாங்கி நிறைய காசு தின்றுருக்காங்க துபாய்காரன்ட்ட 10 பவுன் பேசுனது இவன் சொல்லி தான் இவன் பேசியிருக்கான் அப்படின்னு சொன்னால் நம்பணும் கூட இருக்கவன் நான் சொல்கிறேனே கூட வாழ்ந்தவன் இவ்வளோ தூரம் சொன்னாலும் அவன் ஏன் பொத்திக்கிட்டு இருக்கான் லாஸ்ட்டில் இது ஒரு வீடியோ நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் அவன் என்ன வந்து எப்படி என் காலை பிடிச்சி தாஜா பண்ணுறான் எதையும் உண்மையை வெளியே சொல்லிடாத அப்படின்னு சொல்லி நாளைக்கு வீடு வாசம் வாங்கிட்டா என்ன இந்த காசில் தானே என்னமோ சொன்னியே ஏன் வீடு வாசம் வாங்கி முடிச்சுட்டா மட்டும் உன்னை வச்சு உட்கார வச்சு புளி தடவணுமா ஏன் உனக்கு என்ன அப்படியே நீவி விடணுமா வாங்கி கொடுத்தா வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுடா வெண்ணெய் திருப்பி வேற உனக்கு வீடு வாங்கி கொடுத்தோன்னு வேற உன் கூட நான் காலை ஓட்டணும் திலிப்பாலாம் வந்தானா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் மரியாதையாக இருந்துக்க ஓ பெத்த பிள்ளையா நேத்தே பிறந்த நாளாம் நல்லா பார்த்துக்கங்கடி விளையலா நேத்தையே மயனுக்கு பிறந்த நாளாம் அப்பனுக்கு வந்து வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்குறேன் கூப்பிட்டு எனக்கு ஒரு பிறந்த நாள் ஒரு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு கூட சொல்லலை ஆஸ்பத்திரியில் நல்லா காசு வந்துச்சு வந்து 5 நிமிஷம் ஆகலை இங்கிட்டு ஒருத்தன் ஓட்டத்தை பிடிச்சேன் இவன் இங்கிட்டு உடியாந்துட்டான் காசை வசூல் வேட்டை முடிஞ்ச உடனே பேசி டீல் முடிச்சோடனே எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ தெரியுதா ஒரு பிறந்த நாளைக்கு இங்கே இவனை கூப்பிட்டானான்னு மட்டும் கேளுங்க 6 மணி லைவில் போய் நேற்று அவனுக்கு பெரியவனுக்கு பிறந்த நாளாம்ல மாமா உடனே கூப்பிட்டாங்களா இவன் சொல்கிறான்ல என் குடும்பம் என் புள்ள எல்லாமையா அந்த ஆஸ்பத்திரியில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறப்ப எனக்கு மனசெல்லாம் நிறைவாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு சொல்லலாம் நேற்று உன் மூத்தம்மாவனுக்கு பிறந்த நாளைக்கு கூப்பிள்ளி அடிச்செல்லாம் உன்னைய பொறுத்த வரைக்கும் தொடப்ப கட்ட மாதிரி தான் அப்படி வாசலில் தான் போடுவாங்க ஏதோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் ஏதோ ஒரு நேரம் சோறாக்கி போடுறேன் என்னன்னாலும் சரி அவன் பேசுகிறான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி நான் பண்ணுறேன் ஆனால் நீ பெற்று வச்சிருக்கேன் 2
அம்மா ஜல்லிக்கு கூட உன்னை மதிக்கிறது இல்லை. தொட்டு வந்தா நான் புட்டா போயிட்டாங்களா சிட்டா போயிட்டாங்களா, உனக்கு இதுதான் கதி. புரியுதா? மூட வேண்டியதை மூடிக்கிட்டு பொத்த வேண்டியதை பொத்திக்கிட்டு ஊத்துற கஞ்சியை குடிச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு படுறா என் மூதேவி. மொகரைய பாரு, வாரேன் நாயமேர் பேசுறதுக்கு. டேய், காலை போட்டு பின்னி உட்காந்துருக்கேன்னு சொன்னா உட்காந்துக்கிட்டு என்ன எதுக்கு பாக்குற? காலை அமுக்கி விட்டேன், கையமுக்கி விட்டேன், காக்கா காக்கா பிடிக்கிறேன். ஏதோ எனக்கு அப்பப்போ ஊடால தரிசனம் கிடைக்காதா, என் மேல் கரிசனம் கிடையாதா. இந்த காலம் வலிக்குது, இதே அமுத்து. இதே அமுக்கவா? விரல்லாம் அமுத்தி விடு. உன் காலை கறிக்கட்ட மாதிரி இருக்கு, டான்ஸ் இருக்கிறாங்களே. என் கைய பார்த்தா என்ன சொல்லுவாங்க? உன் காலை விட என் கை ரொம்ப கண்ணங்கரேர்ல இருக்கு. காலையே காட்டக்கூடாது முத. எதுக்கு இப்படி எல்லாம் போடாத வை. எதுக்கு போடாத, வேணாம், எடுக்காது. என்னடா எப்படி இருக்கு மாமா? நல்லா காலை அமுத்துறாரா? இப்படித்தான் ஒரு உண்மையை நான் சொல்ல வர்றேன் அப்படிங்கும் போதெல்லாம் கையமுத்துவாரு, காலமுத்துவாரு. ரொம்ப பெரிய ரகசியமா இருந்துச்சுன்னு வச்சுக்க, மோதிரம் வாங்கி மாட்டுவாரு. அதை விட பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன்னு வச்சுக்க, செயின் வாங்கி கொடுப்பாரு. அதை விட பெரிய ரகசியத்தை சொல்றேன்னு வச்சுக்க, வண்டி வாங்கி கொடுத்துருவாரு. அதை விட பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன்னா போன் வாங்கி கொடுப்பாரு. அதுக்கு மேல ஒரு ரகசியம் ஒன்று இருக்கு பத்தியா, அதை சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் மாமா வீடு வாங்கி தர்றேன்னு இருக்காரு. இப்ப பாத்தீங்களா? ஓகேவா? அக்கா சொன்னது உண்மையா? டெய்லி இதுதான் நடக்கும், புரியுதா? பேசி முடிப்பாரு, அப்புறம் சொல்லிடுவ முன்னாடி என்ன பின்னாடி என்ன, இவன் யார் ஒண்டாட்டி, நீ யாரு புருஷன், உங்க குடும்ப கோத்தூர்ல இருக்கக்கூடிய உள் ரகசியம் என்னன்னு சொன்னேன்னு வச்சுக்க, மாமா பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு. புரியுதா? ஓகேவா? பார்த்து ரசிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆதாரமெல்லாம் நிறைய வரும். ஓகேவா? ஐ லவ் யூ சிக்கா பாய். எப்படி பரவாயில்லையா? கரெக்டாக கொளுத்தி போட்டேன். 6 மணி லைவுக்கு உங்கள் மாமனுக்கு நலங்கு வச்சு நல்லா குச்சியை கட்டி விடுங்க. பாய்.